இன்றைக்கி வந்து சாம்பார் தான் ஃப்ரைடேனால். ஸோ பருப்பும் பூண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு தாளிப்புக்கு கடாய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டிருக்கேன். தாளிக்க காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, இல்லை சௌச்சௌ, கேரட், பீன்ஸ், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த காயை போட்டு இறக்கிட்டு இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். இதெல்லாம் தாளித்து குக்கரில் போட்டு விசில் வைக்க போகிறேன். இது முதல் வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் வந்து சாம்பார் பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் காரத்துக்கு போடல. ஆல்ரெடி நம்ம பருப்பில் மஞ்சள் போட்டு வேக வச்சாச்சு. இது ஒரு கிளறி நம்ம வேக வச்ச குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையானது காய்க்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பருப்பில் போட்டிருக்கோம். இப்போது இதை வந்து நம்ம வேக வச்ச பருப்பில் கொட்டிக்கலாம். பாருங்க, வேக வச்சதை போட்டாச்சு. தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு கொதி வர்றப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வச்சா நம்மளுக்கு காய் நல்லா ஆகிடும். சீக்கிரம் கிளம்புறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, அதனால தான். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். புளி ஊற்றிட்டேன், நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போது உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நான் மூடி வச்சு இப்போது 2 விசில் வைக்க போகிறேன். வெந்துட்ட பிறகு பார்ப்போம். சாம்பார் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் கொடுக்குறேன். நம்மளே சாப்பிட்றப்பன்னா நெய் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப காரம்லாம் போடாமல் வெறும் நம்ம சாம்பார் பொடி வச்சு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.